பேர்ல வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். கோவை மாவட்டத்தை முன்னேற்ற போறேன், அதுக்கோசரம் நான் ஸ்பெஷலா நான் தேர்தலுக்கு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு. கோவையில பல திட்டங்கள் நான் கொண்டு வர போறேன், வளர்ச்சி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் மோடி தமிழர்களோட பெருமையை நான் வெளியேற்ற சொல்றேன், தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு உண்டாக்குறேன்னு சொல்லி அது நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, தமிழர்களை முன்னேற்றணும்னு நினைக்கிற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடிஜி 10 வருஷம் ஆட்சியில தமிழர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத எடுத்து பார்க்கலாம். மோடி நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழரை நிதியமைச்சர் ஆக்கிட்டேன் அப்படின்றாரு. ஜெய்சங்கர் அவர் பாவம் தமிழ்ல பேசி கேட்டதாவே நினைவில்லை, தமிழ்ல பேசுவாரானே தெரியல, ஏதோ சில வார்த்தைகள் மட்டும் தமிழ்ல பேசுற மாதிரி தெரியுது. அவர் ஒரு தமிழர், அவரை நாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்துறாங்க. இவர்களால தமிழர்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றத எடுத்து பார்த்தா, தமிழர்கள் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். படித்த இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள், ஒன்றிய அரசு தேர்வுகளுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள்னு எண்ணற்றோருக்கு காத்திருக்கிறாங்க. எத்தனையோ எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடக்கிறது, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் நடக்கிறது, போஸ்டல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நடக்கிறது, இவ்வளவு எக்ஸாம்ஸ் நடக்குது. இது எல்லாவற்றிலும் தமிழர்கள் எத்தனை பேர் பதவி பிரமாணம் பெற்று இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல எத்தனை தமிழர்கள் வேலை பெற்று இருக்கிறார்கள் அப்படின்றத எடுத்து பார்க்கணுமா இல்லையா? இப்ப ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், இந்த மாதிரியான முதல் ரக பணிகளாக கருதப்படக்கூடிய யூபிஎஸ்சியில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுலயுமே கூட தமிழர்கள் தொடர்ந்து பெருவாரியான அளவுல போட்டியிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா எத்தனை தமிழர்கள் அதுல பிரதானமா பெறுறாங்க, இடம்பெறுகிறார்கள், தேர்வு செய்யப்படுகிறார்கள், பணியமர்த்தப்படுகிறார்கள் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டை விட பின்தங்கிய பல பகுதிகளில் இருந்து, உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் இருந்து பல பேர் தொடர்ந்து ரெக்ரூட் ஆகிறாங்க. இது எப்படி மாறுது அப்படின்றத முதல்ல எடுத்து பார்க்கணும். முதல்ல தேர்வுகள் தமிழ்ல நடைபெறுகிறதா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல மெயின்ஸ்ல நீங்க தமிழ்லயே ஆன்சர் எழுதக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனா கேள்வி தமிழ்ல வராது. கேள்வி இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் தான் வரும். இப்ப இது ஆடட் அட்வான்டேஜை யாரு கொடுக்குது? ஹிந்தி படிச்சவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜை இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கையில கொடுக்குது. அதாவது ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு கேள்வி இருக்கு, இந்த கேள்வியை இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்ல புரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ்லயே படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேனே, 10 பேர் சேர்ந்து 5 நாட்களில் செய்யக்கூடிய வேலையை 20 பேர் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம்? இதை வாசிச்ச உடனே உங்க மனசு ஆன்சரை யோசிக்கிறதுக்கு போயிடும். கண்டிப்பா. ஆனா it takes 5 days for 10 persons to complete your work. What number of days it will take if 20 persons are working அப்படின்னா, முதல்ல அந்த கேள்வியை மறுவாசிப்பு செய்து அந்த கேள்வியை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு ஆன்சர் எழுதணும். அப்போ ஒரு எக்ஸாம் அப்படின்னா அதுல டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்ல நீங்க தாய்மொழியில வாசித்து தேர்வு எழுதுறதுக்கும் பிற மொழிகள்ல வாசித்து தேர்வு எழுதுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இது நான் சொல்றது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கிற பட்சத்துல. பட் அதுவே தமிழ்ல எழுதக்கூடிய அளவுக்கு அனுமதி இருக்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம்ல எடுத்துப்போமே, அது எல்லாமே டெஸ்கிரிப்டிவ் டைப். டெஸ்கிரிப்டிவ் டைப்பா எழுதுறப்ப நீங்க டீடைல்டா அந்த கொஸ்டின்ஸே எப்படி இருக்கும் அப்படின்னா, டீப்லி அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, டிமானிட்டைசேஷன் பத்தி நீங்க எழுதணும். அதுல விரிவாக ஆய்வு கட்டுரை மாதிரி அதை விரிவா பிரசன்ட் பண்ணணும். நீங்க அந்த பிரசன்டேஷனை பண்றதுக்கு நீங்க தமிழ்ல யோசிச்சு ஆங்கிலத்துல ஆன்சர் எழுதணும். உங்க மைண்ட் அந்த ப்ராசஸ் நடக்கும். நீங்க வார்த்தை வார்த்தையா தமிழ்ல யோசிக்க மாட்டீங்க. பட் ஆனா உங்க மைண்ட் அதுக்கு எடுத்துக்கிற டைம் இருக்குல்ல, அது பெரிய அளவுக்கான நேரம். அப்ப தாய்மொழியில் படிப்பவர்களுக்கு எந்த முன்னுரிமையும் இல்லாத நிலை இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இருக்குது. என் கவலையெல்லாம் என்னன்னா, பூரா ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியும். விறகு பின்னாலே விடும் கண்ணீர் புகை இனி இல்லை. ஹை சிலிண்டர் என்ன காலியா இருக்கு? மேஜிக் கம்ப்ளீட் ஆவலே. ஐயோ 600 800 அரே பாதிதான் ஃபில் ஆயிருக்கான். 1000 போதும் பாபுஜி போதும். புகையில இருந்து வந்த கண்ணீர் எல்லாம் போய் நீங்க ஏத்துற விலையில இருந்து வர ரத்த கண்ணீர் தான் அதிகமாயிருச்சு பாபுஜி, அதிகமாயிருச்சு. இந்த நிலை மாற இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ரயில்வே எக்ஸாம்ஸா இருக்கட்டும், போஸ்டல் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், சமீபத்துல மோடி பேசிட்டு போகும்போது, அமித்ஷா பேசிட்டு போகும்போது நான் தான் தமிழ்ல எக்ஸாம் நடத்தினேன்றாரு. பொய். 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் நடந்து கொண்டிருந்த தேர்வுகளை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மட்டுமே நடத்தும் தேர்வுகளாக மாற்றி அமைத்தது இந்த ஒன்றிய அரசு. அதற்கு எதிராக நேரடியா
வங்கி அலுவலகங்கள்ல போய் போராட்டம் நடத்தி இருக்கிறாரு, நேரடியாக நாடாளுமன்றத்துல போய் போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், தமிழரசி தங்கபாண்டியன் மற்றும் தயாநிதி மாறன் உள்ளிட்ட எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி இருக்காங்க. இப்ப அண்ணாமலை வந்து இந்த பேக்ரவுண்ட்ல இருந்துதான் கோயம்புத்தூருக்கு வர்றாரு. கோயம்புத்தூருக்கு வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து தமிழர்களுக்கு நிறைய செஞ்சு கொடுக்க போறேன், தொழில் முனைவோர்களை எல்லாம் சந்தித்து. கோயம்புத்தூரில் வேலை இல்லாமல் எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க. திருச்சி பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன், பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து 300 பேர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு செலக்ட் பண்றாங்க. பொன்மலையில இருக்கக்கூடிய ரயில்வே ஒர்க்கிங் ஸ்டேஷனுக்கு அந்த இடத்துல 300 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ரண்டிஸ்ஷிப்புக்கு. அதுல ஒருத்தர் கூட தமிழர் இல்லை அப்படின்றது யதார்த்தம். இதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெற்றது. இப்போது வரைக்கும் அதுக்கு என்ன பலன்? பெரியார், நம்ம சிலர் கூட கேள்வி கேட்கலாம், வட மாநிலங்கள்ல இருந்து இங்கு வேலை தேடி வரும் தொழிலாளர்களுக்கு நீதானே இந்திரகுமார் ஆதரவாக பேசினாய், இப்போது என்ன இதை பற்றி பேசுகிறார்? அப்போது இருந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பது ஒன்றுதான், ஒரே ஒரு விஷயம்தான். எத்தனையோ அரசு பணியிடங்கள் இருக்கிறது. அந்த அரசு பணியிடங்கள்ல தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பை இந்த ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை எப்போதும் நாம் வைத்துக் கொண்டிருக்கே இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். அங்க போய் சண்டை போடணும். மதுரை கலெக்டரா நீ வந்து தமிழ்நாட்டுக்காரன கலெக்டரா போடு, திருப்பூர் கலெக்டரா தமிழ்நாட்டுக்காரனை போடு, சென்னை கலெக்டரா தமிழ்நாட்டுக்காரனை போடு. ஏன் வட மாநிலத்தில இருந்து ஒருத்தர் இங்க வந்து போடுற? மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும்னு கேள்வி வைக்கிறதுல முன்வைக்கிறதுல என்ன பிரச்சனை? அதை நம்ம கோரிக்கை வைக்காம 5க்கும் 10க்கும் இங்க வந்து அன்றாட காட்சிகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நோக்கி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றதான் அன்றைக்கு சொன்னதும் கூட. அப்போதெல்லாம் இந்த அண்ணாமலை வகையராக்கள் வந்து குளிர்காய்வது போல வந்து தமிழர் வெர்சஸ் மற்ற மாநிலத்தார் அப்படின்ற பிரச்சனையில குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். தீவிரமாக பேசப்பட வேண்டிய பிரச்சனை எது? ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? அப்போ அங்க எதிலுமே தமிழர்களுக்கான முக்கியத்துவம் என்பது இல்லாமல் இருக்கிறது அப்படின்றதுதான். திருப்பூரில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் பல பேர் வேலை தேடி வந்து நிற்கிறார்கள் அப்படின்றது ஒண்ணு சொல்லப்படுகிறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பல பேர் வந்து வேலை இல்லாம போயிடுறாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா திருப்பூரினுடைய தொழில்கள் நாசமாக போனதற்கு யாரு காரணம்? திருப்பூர்ல சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த சிறு குறு முதலாளிகள் வந்து வீரடிக்கப்பட்டதற்கு, அந்த தொழில்கள் எல்லாம் நாசமா போனதுக்கு யார் காரணம்? ரகுநாதன் நம்முடைய பேட்டியில ரொம்ப விரிவா பேசி இருக்கிறார் இந்த பிரச்சனைகளை எல்லாம் குறித்து. ஒன்றிய அரசு இது குறித்தான பார்வையே இல்லாமல் இருக்கிறது, விஷன் இல்லாம இருக்கிறாங்க, ஐடியா இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை செய்வதற்கான எந்த விதமான அடிப்படையுமே அவங்களுக்கு இல்லை அப்படின்றத அவர் பதிவு செய்யறாரு. இப்போ ஒன்றிய அரசு பணியிடங்கள்லயும் இதே பிரச்சனை தான் இருக்கிறது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பணியிடங்கள் நிரப்பப்படும். 28,801 பேரை 2022-21 ரெட்ரோஸ்பெக்டிவா செலக்ட் பண்ணிருக்காங்க. கடந்த ஆண்டுக்கும் சேர்த்து 28,801 பேர். இதுல தமிழர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? கணக்கு தெரியாது. ஏன்னா சதன் ரீஜியன் மொத்தமா போட்டான். சதன் ரீஜியன்னா யார் யாரு? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா 5 மாநிலமும் சேர்த்து எத்தனை பெர்சன்டேஜ் தெரியுமா? 4.5%. இதை மையப்படுத்தி தான் 2022 டிசம்பர் மாதம் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இதை வலியுறுத்தி அண்ணாமலை பேசி இருக்கிறாரா? இதை வலியுறுத்தி தமிழிசை சவுந்தரராஜன் பேசி இருக்கிறாரா? இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்தது யாரு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து இதுவரை ஏதாவது அதற்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல. அப்ப தமிழர்களை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசினுடைய ஓனாய் கூட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சாரம் ஒரு ஓனாயின் ஊழையாகத்தான் இருக்கிறதே தவிர எந்த விதத்திலும் தமிழர்களுக்கு பயனுள்ளதாக இல்லை. இரண்டாவது, இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய வேலை என்ன? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதனுடைய வேலை என்ன? எக்ஸாம் நடத்தணும், இது ரெக்ரூட் பண்ணணும், அப்பாயிண்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய வேலை. அவங்களுடைய அறிக்கையில ஒரு பகுதி நான் அதை வாசித்து காட்டுறேன். அந்த ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒண்ணு வரும். அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல 2022-23 கொடுக்கப்பட்டதையும் அதுக்கு அடுத்து கொடுக்கப்பட்டதுலேயும் சரி 2021-22 அறிக்கை என் கையில இருக்கிறது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆனுவல் ரிப்போர்ட் சாப்டர் 3 அப்படின்றத குறிப்பிட்டு இந்த ஆண்டறிக்கை அப்படின்றது ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வெளியிடுவாங்க. அதுல ஒவ்வொரு அறிக்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு பேரா ஒண்ணு இடம்பெறுகிறது. என்ன அப்படின்னா, progressive use of Hindi in official work. progressive use of Hindi in official work. தமிழை வளர்க்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி தமிழை கும்மிடி பூண்டி தாண்டி வளர விடாமல் செய்து விட்டார்கள் திராவிட கட்சிகள் விமர்சனம் வைக்கக்கூடிய கோயம்புத்தூர் வேட்பாளர் அண்ணாமலை பிரவுட் கன்னடிகா தான் அவருக்கு இதை பத்தி எல்லாம் என்ன தெரியும்? அப்போ இந்த ஹிந்தி யூசேஜ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்தி பயன்பாட்டை ஊக்குவிப்பதே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லல, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனே சொல்லுகிறது. இதே மாதிரி எத்தனை பணியிடங்கள் நிரப்புவதில் தமிழுக்கு பிரதானமாக ஒதுக்கி இருக்கீங்க?
அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ன்ற பேர்ல ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்துக்கு கீழே பிராக்கெட் ஒண்ணு இருக்கும் பாத்திருக்கீங்களா, எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஏன் தமிழ்நாட்டுக்கு இதுல இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது? எதன் காரணமாக? அண்ணா நடத்திய போராட்டத்தின் காரணமாக, பெரியார் நடத்திய போராட்டத்தின் காரணமாக, திமுக நடத்திய போராட்டத்தின் காரணமாக இதெல்லாம். இப்ப அண்ணாவில் நிக்கிறார் இல்லையா கோயம்புத்தூர், இந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல முன்களத்தில் நின்றார்கள். 700 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அண்ணாமலை நிக்கிற அந்த மேற்கு மன்ற பகுதி இருக்கிறது, அந்த பகுதியில் மட்டும் 200 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எதற்காக? பக்தவத்சல அரசால் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தின் காரணமாக, இந்தியை திணிக்க கூடாது என்கின்ற போராட்டத்தின் காரணமாக. ஆனா இன்னைக்கு இந்த காங்கிரஸ் என்ன சொல்லுது? எல்லா மொழிகளுக்கும் சமமான முக்கியத்துவத்தை அளிப்போம்னு சொல்லுது. ஆனா இந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, progressive use of Hindi in official work, அதிகாரப்பூர்வ பணிகளில் ஹிந்தியை அதிகமாக பயன்படுத்துவது அப்படின்னு ஒரு சரத்தையே வைத்து ஒவ்வொரு ஆண்டும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி எப்படியாவது இந்தியை ஆட்சி மொழியாக ஆக்கிவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். ஆனா அதுல குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பான்மையான மக்கள் ஹிந்தி பேசுறாங்க, அதனால ஹிந்தியை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு. யாரு பெரும்பான்மையான மக்கள் ஹிந்தி பேசுறாங்க? பீகார்ல வந்து ஹிந்தி பேசுறாங்களா எல்லாரும்? ஹிந்தி அவர்களுக்கு தெரிந்த மொழியாக இருக்கிறது என்றதை தவிர அவருடைய தாய்மொழி ஹிந்தியா? இல்லை. அவர்களுடைய தாய்மொழி பிகாரி, அவர்களுடைய தாய்மொழி அங்கி, இப்படி பல மொழிகள் இருக்கிறது. பல மொழிகளை பேசுபவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரின் மீதும் நீங்கெல்லாம் ஹிந்தியின் தத்து பிள்ளைகள்னு அவங்களை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கிறது. இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் என்ன போராட்டம் நடக்கிறது? எங்களுடைய தாய்மொழியை அழித்து கட்டி இருக்கிறார்கள் ஹிந்தியின் மூலமாக சொல்லிட்டு அவ்வளவு பேர் வெறிகுண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. குஜராத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ராஜஸ்தானியோட ஸ்டேட்டஸ் என்ன, பஞ்சாபியோட ஸ்டேட்டஸ் என்ன, இது எதுவுமே தெரியாது. எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்கன்னு நம்மளை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தி பிட்டு எழுதி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லங்க, அது லாங்குவேஜ்ல காமனாலிட்டிஸ் இருக்குன்றதுக்காக அதை ஹிந்தியினுடைய டைலக்டா மாத்திக்கிறாங்க. ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னன்னா, இந்த எல்லா மொழிகளினுடைய கலப்பு பிறப்பு தான் ஹிந்தி. ஹிந்தி இந்துஸ்தானியிலிருந்து பிறப்பு வைக்கப்படுகிறது சமஸ்கிருதமயமாக்கப்பட்டு. அப்போ எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய தாக்கம் அந்த மார்க்கெட் லாங்குவேஜ் ஆன ஹிந்தியில வந்து விழுகுது. அப்படித்தான் ஹிந்தி கட்டமைக்கப்படுகிறது, சமஸ்கிருதமயமாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதே தவிர ஹிந்தி என்பது எங்கும் இயல்பாக பிறந்த மொழி அல்ல. அது பிறப்புவிக்கப்பட்ட மொழி, அது வந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து progressive use of Hindi as official language என்ற சரத்து ஒண்ணு மெயின்டைன் பண்றாங்கல்ல, இதை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவே, ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்தியா முழுவதும் ஹிந்தி பேசுபவர்களை மட்டுமே வேலையில் அமர்த்தும் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை இதற்கு பதில் சொல்லுவாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை ரயில் நிலையங்கள்ல பெரும்பான்மையாக தமிழர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான பல ரயில் நிலையங்கள்ல இன்றைக்கு ஹிந்திலேயே ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் பேசுறாங்க. தமிழ்ல போய் பேசினா புரிய மாட்டேங்குது. தமிழ் அங்க இருந்த ஃபார்ம்ஸ் இன்னைக்கு குறைந்து கொண்டே போகிறது. என்ன நடக்குதுன்னு தெரியல. போஸ்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய பல பேருடைய போஸ்டிங்ஸ் வந்து ஹிந்தி பேசுபவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பேங்க்ஸ், இப்படி பல இடங்களிலும் கூட ஹிந்தி பேசுபவர்களை மட்டுமே வேலையில் அமர்த்தும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழில் பேசுபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவது இல்லை. தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய ஒரு சேவைக்கு தமிழர்களை தேர்ந்தெடுப்பதில் என்ன சிக்கல்? ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல எல்லாம் ஏன் தமிழர்கள் மட்டுமல்ல, மொத்த தென்னிந்திய மொழிகள் இவ்வளவு குறைவாக செயல்படுத்த இது பண்ணி இருக்குது. தமிழை கும்பிடி புண்டி தாண்டி வளர்க்க போறேன்னு சொல்றாரு. போடுங்க சார், உத்தரப்பிரதேசத்துல போய் தமிழ்நாட்டில இருந்து வந்த தமிழ் பேசக்கூடிய மக்களை அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லயும் ஸ்டேஷன் மாஸ்டரா போடுவீங்களா? அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லயும் புக்கிங் மாஸ்டர்ஸா போடுவீங்களா? அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பணிகள்லயும் தமிழ்னா போடுவீங்களா? அங்கெல்லாம் வந்து progressive use of தமிழ் as scheduled languages of India அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சரத்து வச்சிருக்கீங்களா? இல்லையே. ஹிந்தியை வளர்க்க வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்துக் கொண்டு ஹிந்தி பேசுபவர்களை மட்டுமே வேலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் சொல்லல, இவங்களுடைய அபிஷியல் ரெக்கார்ட் சொல்லுது. பொன்மலை வந்து ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தோம். பிஹெச்இஎல்லா இருக்கட்டும், அல்லது வந்து நெய்வேலி நிலக்கரி சுரங்கமா இருக்கட்டும், நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு எடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் பட்டியலையும் தமிழர்கள் வெகு கணிசமானவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப சொற்பமானவர்கள் தான் கடைநிலை ஊழியர்களாக கூட தமிழர்களை தேர்வு செய்ய மாட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. உடனே என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில இருந்து அப்ளிகேஷன்ஸே கம்மியா வருது. ஏன் அப்ளிகேஷன் கம்மியா வருதுன்னா, நானும் ஒரு ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வாணையத்திற்கு தயாரான மாணவன் தான். அந்த மாணவர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்கிறது. எதனால தெரியுமா? இங்கு தமிழர்களுக்கு வேலை கிடைக்காது, தமிழ் படிக்கிறவனுக்கு வேலை கிடைக்காது, தமிழ் மீடியத்திலே படிச்சு வந்த தமிழனுக்கு சுத்தமா வேலை கிடைக்காது.
யூனியன் லெவல்ல வேலைக்கு போகணும்னா ஹிந்தி தெரிஞ்சவனா இருக்கணும். நம்ம எதுக்கு தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் போஸ்டல் ஆபீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் தமிழர்கள் அப்ளை பண்றது இல்ல. காரணம் என்ன? நீ ஹிந்தி படிச்சவனை மட்டுமே தேர்வு பண்ணுவதாக ஒரு மாயையை உருவாக்கி வைத்திருக்கும் காரணத்தால் தமிழர்கள் அப்ளை பண்றதுக்கே நிப்பாட்டிடுறாங்க. இதுதான் சாதகம்னு பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் அப்ளை பண்ணல, அதனால நான் வந்து எல்லாத்தையும் போட்டேன். இப்ப ஐஐடிக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, ஏன்பா ஓபிசி எடுக்கலன்னா ஓபிசில அப்ளிகேஷனே வரல சார், நமக்கான இடம் அது வரலன்னு ஓபிசிக்கள் விலகி நின்று கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன செய்யணும்? அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலையை செஞ்சிருக்கணும்ல. என்ன செஞ்சிருக்க? ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு தமிழ்ல விளம்பரம் கொடுக்கணும்ன்ற பேர்ல ஏதோ ஒரு பத்திரிகையில ஏதோ ஒரு சின்ன இடத்துல வந்து தமிழ்ல ஒரே ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு மற்ற எல்லா விளம்பரங்களையும் ஹிந்திலையும் தமிழ் இங்கிலீஷ்லையும் மட்டுமே பண்ணி வச்சிருக்கீங்களே. எதன் காரணமாக? தமிழனுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் நியூஸே போய் சேரக்கூடாதுன்றதுக்காக தானே பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப டிவில விளம்பரம் கொடுத்திருக்கீங்களா? நான் ஒரே ஒரு உதாரணம் கேட்கிறேன். இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் பல விளம்பரங்களை Facebookல பண்றாங்க. கீர்த்தி ஹிஸ்டரின்னு ஒரு டுபாக்கூர் யூடியூப் சேனல், ஃபேக் நியூஸ் பரப்புற யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலுக்கு 15 லட்சம் ஒன்றிய அரசு என்னோட வரி பணத்தை செலவு பண்ணி விளம்பரம் கொடுக்குறான் மை கவர்மெண்ட் இந்தியான்ற பேஜ்ல. இது மாதிரி வேலை வாய்ப்புக்கு நீங்க எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவு பண்ணிருக்கீங்க? அதுக்கு பதில் சொல்லணும்ல. பத்திரிகை விளம்பரம் கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு பத்திரிகை வாசகர்களே குறைவா இருக்கிறாங்க. எதற்காக பத்திரிகையில கொடுக்குறீங்க? Facebookல கேம்பெயின் பண்ணுங்க, யூடியூப்ல கேம்பெயின் பண்ணுங்க, பிரைவேட் ஆட்ஸ் கொடுங்க. எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து போர்டு மாட்டி வைக்கிறீங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் நடக்குது அப்ளை பண்ணுங்க இளைஞர்களேன்னு. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசிக்களும் எஸ்சிக்களும் எஸ்டிக்களும் தகுதியான வேலை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நல்ல வேலை இல்லாமல் கூலி வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இதை ரிலீஸ் பண்ணது வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் நினைக்கலாம். இந்தியாவில் ரிலீஸ் பண்ணது யாரு? இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு, ஆனந்த் நாகேஸ்வரன் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. வேலை வாய்ப்பு குறித்து நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் வந்து போட்டியிடுகிறார் பிரௌடு கன்னடிகா அண்ணாமலை. இவர் பிரௌடு கன்னடிகாவா கூட இருக்க தகுதி இல்லாத நபர். ஏன் அப்படின்னா மொத்த சதர்ன் ரீஜியன் பெர்சன்டேஜ் 4.5 தான் 2021-2022 எஸ்எஸ்சில செலக்ட் ஆனது. அப்போ இவர் பிரௌடு தமிழனாவும் இல்ல, பிரௌடு கன்னடிகாவும் இல்ல, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காவும் இல்ல அப்படின்றதுதான். இவர் தான் இப்போது தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை முன்னேற்ற போகிறேன் என்று ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழர்கள் கட்டாயம் புறக்கணிக்க வேண்டிய முகங்களில் முக்கியமான முகம் அண்ணாமலை என்ற முகம். இந்த பசுத்தோல் போற்றிய ஓநாய்கள் எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு போனால் தமிழனுக்கு எந்த நன்மையும் விளையாது. சு வெங்கடேசன் மாதிரியானவர்கள், ராஜ்குமார் மாதிரியானவர்கள், இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பிரதிநிதிகள் உள்ள போனாதான் தமிழர்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு கிடைக்குமே தவிர அண்ணாமலை போன்றவர்களால் எந்த விதமான நன்மையும் தமிழ்நாட்டுக்கு விளையாது. தமிழர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது பிஜேபி. இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கு இடம் கொடுக்காமல் இப்படி தமிழர்களை ஏமாற்றியதை எப்படியாவது மறைத்து விட வேண்டும் என்று அண்ணாமலை மாதிரியான நபர்களை வைத்துக் கொண்டு பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த பூச்சாண்டிகளுக்கு மக்கள் ஆட்பட்டு விடக் கூடாது. தமிழர்களுடைய உரிமை, ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும். அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் உறுதிப்படுத்துவதாக பேசுகிறது. மு.க. ஸ்டாலின் அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அண்ணாமலை அதை பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா என்றால் இல்லை. தமிழனை கும்மிடிப்பூண்டி தாண்ட விடாம பண்ணிட்டாங்கன்னு பொய் சொல்றாரு. கும்மிடிப்பூண்டி தாண்டி தமிழனை போஸ்டிங் போடாம வச்சிருக்கிறது இந்த ஒன்றிய அரசும் இந்த அண்ணாமலை வகையறாக்களும் தான். கும்மிடிப்பூண்டிக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே தமிழனுக்கு வேலை இல்லாம நிலை உருவானதற்கு காரணமும் இந்த ஒன்றிய அரசும் இந்த அண்ணாமலை மாதிரியான வகையறாக்களும் தான். தொடர்ந்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை, தமிழர்களை முன்னேற்ற பார்க்கிறேன் என்று. இந்த பொய்க்கு கோயம்புத்தூர் மயங்காது. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க.